இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. அண்ணன் பத்தக்கட்டை போட ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதாங்க பத்தக்கட்டை மீன் பிடிக்கிறது. ஏத்தாப்பில் வர்ற மீன் தான் ஜம்ப் பண்ணி இங்கே விழுகும். வயிறு மீன்லாம் அந்த காலத்தில் நிறைய விழுகும். இப்போ வயிறு மீன்லாம் விழுகிறதில்ல. கெண்டை கொசுக்க அப்படி தான் விழுகுது. இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. அண்ணன் இங்கே இருக்காரு பாருங்கள். தண்ணி வேகம் வரும்போது நிறைய விழுகும் மீன். நிறைய சாக்கு சாக்காக அள்ளுவாங்க அந்த இடத்துல. பொண்ணோட்டை இதே மாதிரி போட்டிருக்கேன் வீடியோ நான். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை அந்த ஓட்டை போட்டு இந்த பத்தக்கட்டை இதிலேருந்து இந்த தண்ணி வேகத்துக்கு இங்கேருந்து வந்து ஏத்தாப்பில் வர்ற மீன் தான் இதை ஜம்ப் பண்ணி இங்கே விழுகுது. அந்த குழியில் இங்கே மீன் நிறைஞ்சிரும், அள்ளிடுவாங்க. பாருங்க, தண்ணியை வந்து அப்படியே இந்த பக்கம் பிரித்து கொண்டு வராங்க பாருங்கள். இதில் தண்ணியை விழுக வச்சு அங்கேயும் தண்ணி போகுது. இதில் வர்ற தண்ணி அந்த ஓட்டை வழியாக, அதாவது அங்கே அடைக்கிறாரு பாருங்கள், அந்த தண்ணி தான் இந்த இதில் அந்த ஓட்டை வெளியே வந்து இந்த வர்ற வேகத்துக்கு இங்கிட்டிருந்து தண்ணி வரும். வந்து டாப்பில் வந்து இந்த பத்தக்கட்டை இதுக்கு பேர். இதில் ஜம்ப் பண்ணி இங்கே விழுகுங்க. தண்ணி குறைஞ்சிருச்சு. நல்லா பயங்கரமாக மீன் விழுகும் தெரியுமா. இங்கே போனோட்ட வரும்போது எடுத்திருக்கேன் நான் பத்தக்கட்டை. இங்கே அப்படியே வேகமாக மீனாக சேர்ந்து ஓடி வரும். ஏத்தாப்பில் ஏற்று வந்து இங்கே ஜம்ப் பண்ணும். இதுதாங்க பத்தக்கட்டை. தண்ணி சுலோவானனால மீன் நிறைய பார்க்க முடியல. பாருங்கள், தண்ணி பாருங்கள். பரமக்குடி அந்த பக்கம் இருந்து வருது. இங்கே ராமநாடு போகிற வழி இது. அப்படியே சில கம்மாய்களுக்கு போகுது. ஜம்ப் பண்ணி விடுது பாருங்க மீன். அங்கிட்டு போகுது கெண்டை, ஜம்ப் பண்ணி விழுகாம. ஓரத்துலேயே போகுது அப்படி ஜம்ப் பண்ணி. Thanks for watching my channel Chandran Vanan. Thanks.